பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 45வது அதிகாரம் 1-2 வசனங்கள் இப்படியாய் கூறுகிறது. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்பதாக. பூட்டப்படாத வாசல்களும் திறந்த கதவுகளும், அன்லாக்ட் கேட்ஸ் அண்ட் ஓப்பன் டோர்ஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். கோரேஸ் என்ற பெர்சிய ராஜாவுக்கு அவன் ஆட்சிக்கு வருவதற்கு சுமார் 200 வருஷங்களுக்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமாய் மேற்குறிப்பிடப்பட்ட வசனம் காணப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தோன்றுவதற்கு முன்பாகவே உங்களை குறித்த சகல நல்ல காரியங்களையும் ஏற்கனவே கர்த்தர் உங்களுக்காக நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆகையால் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். அவருடைய சித்தத்தின் மையத்தில் நீங்கள் காணப்படும் போது கர்த்தர் உங்களுக்கு நன்மையானதை தருவார். கோரேசை குறித்து கர்த்தர் சொல்லும்போது அவனின் மேய்ப்பன் என்றும், நேபுகாத்நேச்சாரால் இடிக்கப்பட போகிற எருசலேம் பட்டணத்தை கட்டுவதற்கும் ஆலயத்தை கட்டுவதற்கும் கட்டளை கொடுப்பான் என்றும், அவன் எனக்கு பிரியமானதை எல்லாம் செய்வான் என்றும் ஏசாயா 44:28 வாசிக்கும் போது அறிந்து கொள்ளலாம். இது கர்த்தர் அவனை குறித்து கொண்ட நோக்கமாய் காணப்படுகிறது. அவனை தன்னுடைய காரியங்களை செய்யும்படிக்கு அபிஷேகித்து அவனுக்கு தன்னுடைய நாமத்தை கர்த்தர் தரித்தார். புறஜாதியான அவனுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அப்படியே அவன் ஆட்சிக்கு வந்த முதல் வருஷத்திலே கர்த்தர் எனக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி, யார் கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட செல்கிறீர்கள் என்று தன்னுடைய ராஜ்யம் முழுவதும் விளம்பரம் பண்ணினான். ஜனங்களை ஆலயத்தை கட்ட உற்சாகப்படுத்தினான். அது நிமித்தம் கர்த்தர் தன்மேல் கொண்டிருந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற பாத்திரமாய் காணப்பட்டான். ஆகையால் தான் கர்த்தர் அவனுக்கு வாக்களித்தபடியே பூட்டப்படாத வாசல்களும் திறந்த கதவுகளும் அவனுக்கு முன்பாக காணப்பட்டது. அவனுக்கு முன்பாக தடையாய் காணப்பட்ட வெண்கல கதவுகளை கர்த்தர் உடைத்தார். இருப்பு தாழ்பாள்களை கர்த்தர் முறித்தார். அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் அவனுக்கு கர்த்தர் கொடுத்தார். அவன் பல தேசங்களை போரில் வென்றான் என்று சரித்திரம் கூறுகிறது. கர்த்தர் உங்களை குறித்து கொண்டிருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்படுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்யுங்கள். அப்போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாகவும் பூட்டப்படாத வாசல்களையும் திறந்த கதவுகளையும் வைத்து நீங்கள் கையிடுகிற காரியங்களில் காரிய சித்தியை உண்டு பண்ணுவார். அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். தடைபட்டு போன எல்லா நன்மைகளையும் திரும்ப தந்து உங்களை கனம் பண்ணுவார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற முடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாய் பூட்டப்படாத வாசல்களையும் திறந்த கதவுகளையும் வைப்பேன் என்று வாக்கு கொடுத்தீரே, அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் தடைபட்டு போன எல்லா நன்மைகளையும் சுதந்தரிக்கும்படி கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. ஒவ்வொரு ஊழியங்களுக்கு முன்பாகவும் திறந்த வாசல் காணட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் உனக்கு முன்பாய் திறந்த வாசலை வைப்பேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று வாக்கு கொடுத்தவர். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு முன்பாகவும் திறந்த வாசலை வைத்து ஆசீர்வதித்து உயர்த்துகிறீரே, அதற்காய் நன்றி. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிலும் காரிய சித்தியை கட்டளையிடும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.